ஆமா லீலா, நானும் இத்தனை நாளா பாக்குறேன், ஒரு நாளாவது உங்க வீட்டுக்குள்ள என்ன கூப்பிடுறியா? ஏன் வாங்கல? உங்களை என்ன சும்மா கூப்பிடலாமா? ஏதாவது விருந்து ஏற்பாடு பண்ணி அப்புறம் என்ன கூப்பிடணும்? கரெக்ட் கரெக்ட். அப்ப நான் வரட்டுமா? நிமிஷம் நிமிஷம். இங்க யாராவது ஓடுற பாத்தீங்களா? பாக்கல. அங்க பின்னால சமயக்கட்டு போடணும். போங்க. என்னப்பா என்ன நடந்தது? அந்த ராஜாவை நீங்க வர சொன்னியா? ராஜா சொல்லுங்க. வந்துட்டானே எங்க? இங்க வந்துட்டான். எப்போ மெத்த ஓடி வந்தா நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். அவனை கொடுத்தாரு. போச்சு போய் அவனை பிடிச்சு கொள்ளு. கொள்ளு மாத்தேன். கொள்ளு முடிவுதான். சமாதானத்தோட கொண்டு பிடிச்சு கொண்டாங்க. இது என்ன? நான் வாங்கி கொடுக்கலையே. எப்படி வந்தது? இவ்வளவு தூரத்துக்கு முத்தி போச்சா? அமைதியா இருந்து
ஆனா கையும் விளவுமா பிடிக்கணும். தண்ணிக்குள்ள நீரை பாக்குறான், அதை போலவே கப்பலை செய்யறான். ஆகாயத்துல கருடனை பாக்குறான், அதை போலவே ஆகாய விமானம் செய்து பறக்க விடுறான். வேப்ப மரத்தை பாக்குறான். என்னடா இது ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னடா படிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம பறக்க பரீட்சை நாடகம் அதை அப்படியே மரணம் செய்துகிட்டு இருந்தேன். மரணம் செஞ்சுக்கிட்டு இருந்தியா? எப்பா, படுக்க புரட்சி நாடகம் நடத்துறதுக்குள்ள உண்மையிலேயே புரட்சி நடந்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? நம்ம லீலா இருக்காள, ஒரு சேலை பாக்கெட்டை என் கார்ல மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதை கொண்டுட்டு போய் அவ வீட்டுல கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா, அது லீலா வீடு இல்ல, சமரசத்து வீடு. நான் பட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டிருக்கேன் பாரு. எனக்கு தான் தெரியாது. நான் சந்தேகப்பட்டேன். என்ன அது சரியா போச்சு. என்ன ஏன்னா பணக்கார பொண்ணா இருந்தா இந்த மாதிரி வேலைக்கு ஏசார் வர்றாங்க. அதுக்குள்ள அறிகுறி கொஞ்சம் கூட இல்லையா அவங்க கிட்ட? இப்ப நீ சொன்ன பாரு, இத நான் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ சொல்லிவிட்ட. லீலா வரட்ட எல்லாத்தையும் கேட்டுப்படுறேன். அவசரப்பட்டு ஏதாவது கலாட்டா பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்கதான் நாடகத்துல கதாநாயகி வேஷம் போடணும். அதை ஞாபகத்துல வச்சுங்க. நான் நினைக்கிறேன் நீங்களே ஒரு வேளை வீடு தவறி போயிருக்கலாம். இன்னைக்கே சமரசம் வீட்டுக்கு போய் நேற்று நான் தவறி உங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கணும். அது கரெக்ட். அதை முதல்ல செய்யுங்க. வணக்கம். முன்னாடியே வரேன்னு சொன்னீங்க. இந்த வேலை எப்பா வந்தீங்க? முருகா, காபி இல்லையா? இல்லைங்க, பரவாயில்லைங்க. நான் காபி வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் இப்போ இங்க வந்தது, அதாவது நேற்று நான் இங்க வர்றதுக்கு வரும்போது அந்த நாய் என்ன நேற்றுக்கு வந்துட்டு நாய்க்கு பயந்து போயிட்டீங்களா? பரவாயில்ல, உட்காருங்க. இல்லைங்க, நீங்க ஒண்ணும் என்ன வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனாலதான். அந்த நாயை கடிக்காது, சும்மா கொலைக்கும். ஐயோ இல்லையே, அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தானே நான் அங்கே இங்க ஓடி சுத்தி. ஐயோ, இது நீங்க ஒண்ணுக்கு பயப்பட வேண்டியதில்லை, நேரா வந்துட வேண்டியதுதான். சார் வந்துட வேண்டியதான். வணக்கம் சார், வச்சுக்க. நேற்று ராத்திரி இந்த நாய் கடிக்க வந்து. இப்பதானே சொன்னேன் அந்த நாய் கடிக்காதுன்னு. ஆமா, நீங்க புது நாடகம் நடத்த போறதாக நான் கேள்விப்பட்டேனே. ஆமாங்க, அகல்யா நடத்தலாம்னு இருந்தோம். சரி, அகலிகா தானே? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் நாடகம். நல்ல நாடகம் நடத்து, நல்ல நடத்து. அவரே அகலிகா போட்டுக்கோ. அவரு கௌதம முனிவர் போட்டுக்குவாரு. ஆமா, அப்புறம் நீ இந்த நாடகம் முடிஞ்சது. சரி, முடிஞ்சு. என்ன சார் ரொம்ப கோபமா இருக்கீங்க? என்ன கோபம்? நான் கோவிச்சு என்ன? இல்ல இல்ல, அவரு சமாதான கமிட்டிக்கு மெம்பர்ல, அவர் அப்படித்தான் பேசுவாரு. நீங்க சொல்லுங்க, என்ன நாடகம்? ஏதாவது சமூக நாடகம் ஒண்ணு நடத்தலாம்னு. நீங்க அதுக்கு கண்டிப்பா வருவேன். சரி சார், நீங்களும் அதுக்கு அங்க சொல்லிட்டேன். அப்போ நீங்க கோச்சுக்க கூடாது. என்ன கோபம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். இது சந்தேகம் தான். என்னடா சந்தேகம்? நம்ம கண்ணு மாடு போட்டிருக்குல்ல. கண்ணு மாடு போட்டிருக்கா? கண்ணு பல வீசுது. இல்லைங்க, நம்ம மாடு கண்ணு போட்டிருக்குல்ல, அது புழைக்கிறது சந்தேகம் தான். எப்படிடா புழைக்கும்? மனுஷன் நல்ல புத்தியோட இருந்து மாடு வாங்கிட்டு வந்தால. பொம்பளை நல்ல புத்தியோட இருந்து அதை பாதுகாத்தால. ஆமா, பொம்பளை புத்தியோட தான்டா இருக்கா. புத்தியோட இருக்காளா? இல்லையா? இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். அதே கேக்குறீங்க, அவதான் வரலையே. ஓஹோ, நீங்களே கொண்டு கொடுத்துடலான்னு கேக்குறீங்களா? என்ன அதான் உணர்ற? என்ன உணர்றேன்? உண்மையதான் சொல்றேன். மனுஷன் நல்ல புத்தியோட இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. இந்த ராஜன் கூட சேர்ந்து படுக்க புரட்சி நாடகத்துல நடிச்ச அப்புறம் நாடகமே நடக்க முடியாதபடி நான் புரட்சி பண்ணிடுறேன். நடிக்கவே மாட்டேன். நீங்க சொல்லும் போது நடிப்பேனா? உங்க மேல ஆணையா சொல்றேன், நடிக்க மாட்டேன். போதுமா? சபாஷ் பாடி. நான் வரட்டுமா? இல்லாமா யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சவர். ஆமா. படுக்க புரட்சி நடக்க போகுதான், படுக்கை புரட்சி. பாட்கள்லாம் ரெடியா இருக்காங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நாடகத்துல முக்கியமான கட்டம் வரும்போது நீங்க ஆரம்பிச்சிருங்க கலாட்டாவை. பத்தி கவலையப்படாதீங்க. எங்க பாத்துக்கிறோம். எங்கிட்ட நாடகத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நடிக்க போறான். நாடகம் நடக்கிறத பாத்துறேன் நான்.
மணிப்புரா புது மணிப்புரா மணிப்புரா புது மணிப்புரா புத்த புது மணிப்புரா நானே மணிப்புரா புது மணிப்புரா புத்த புது மணிப்புரா நானே மணிப்புரா புது மணிப்புரா மணிப்புரா புது மணிப்புரா புது மணிப்புரா நானே மணிப்புரா புது மணிப்புரா கொல்லை முல்லை தோட்டம் எந்த முகத்தானே ரோஜா கொல்லை முல்லை தோட்டம் எந்த முகத்தானே ராஜாவும் வந்து நான் தானே ராஜாவும் வந்து நான் தானே தருவே சுகந்தானே மணிப்புரா புது மணிப்புரா புத்த புது மணிப்புரா நானே மணிப்புரா புது மணிப்புரா மறுபடியும் எங்க ஓடுற லீலா அட நில்லு சேரு அட சேரு 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 லீலா ஓடாத லீலா 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 பயந்துட்டியா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கவே இல்லை. எது நாடகம் நடத்துனீங்களே அது. ஓஹோ, நம்ம படுக்க புரட்சி நாடகத்துல கலாட்டா நடந்துச்சு பயப்படுறியா? இதெல்லாம் சகஜம் இல்ல. உங்களுக்கு சகஜமா இருக்கலாம், எனக்கு சங்கடமா இருக்கு. அந்த கலாட்டான கல்லோ கம்போ தலையில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கும், அவ்வளவுதான். லீலா, இப்ப நம்ம நாடகத்துல எல்லாம் கலாட்டா பண்றாங்களே பயப்படுறியா? அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் கவலைப்பட மாட்டேன். இந்த உடம்பு எவ்வளவு தியாக தழும்புகளை ஏற்றுக்கு தெரியுமா உனக்கு? இப்படித்தான் கல்லால் அடிப்பான், கம்ப தூக்கி தலையில போடுவான், காட்டாறு குறுக்கணும். இதெல்லாம் காதல் பாதையில சகஜம். என்னன்னா பாதை என்னடா இது? உபாதை பாதை பாதை கலைப்பாதைன்னு சொல்ல வந்தேன். அது குழுவில வாயி கோழி அப்படி வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, திருமணம் செஞ்சுக்கின்னு இல்ல தீர்மானம் செஞ்சுக்கின்னு நம்ம நாடகத்துல நடிக்கிறது தீர்மானம் செஞ்சுக்கின்னு தீர்மானம் செஞ்சுக்குவோம். ரொம்ப நன்றி குட்டிய குழுவிட்டா. ஐயோ, தீவிரக்கு மேல அட்டாக் பண்ண போகுது. நான் ஒரு புடவை கொடுக்கேன், கட்டிக்கிறியா? எங்க இருக்கு புடவை? உனக்கு நாக்க வயிற்ற கிழிச்சு கூட புடவை எடுப்பேன். ஒரு புடவை நனையாம இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புடவை தானே கொண்டு வந்தேன். பரவாயில்ல, எனக்கு தலைவலி. அமைதி அமைதி அமைதி. பெண்கள் அப்படி ஒருத்தர் நசுங்கி கும்பங்கள் ஆயிரக்கூடாது. அமைதி அமைதி. தாண்டம் தாண்டம். இப்ப மட்டும் வாங்கம்மா. நானு அமைதி.
தோழர்களே அமைதி, நண்பர்களே அமைதி, அமைதி 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 அமைதி. அதனால அது இது கூடாது, இது இது ரொம்ப தப்பான காரியம். தைரியம், அமைதி அமைதி. இந்த இப்பதான் தைரியத்தை கைவிடப்படாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம். லீலா லீலா, குளிர் அடிக்குதுல்ல? உனக்கு குளிருதுல்ல? எனக்கு குளிருது. என்ன பயப்படாத பயப்படாத. இது என்னன்னு தெரியாது உனக்கு? இதுதான் நம்ம இது என்ன நம்ம இது எது? அதுதான் வாயில இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது. அதான் லவ் மீட்டர், லவ் மீட்டர், காதல் காட்டும் கருவி அது. இது வந்து யாருக்காவது மனசுல கலங்க இருந்தா வாயில கைய வச்ச உடனே டாக்டர் கடிச்சுடும். கலங்க இல்ல சும்மா விட்டுடும். நீ கைய வச்சு பார்க்கலாம். நான் மாட்டேன். அப்ப உனக்கு கலங்க இருக்கு, கலங்க இருக்கு, கலங்க இருக்கு. கலங்க இல்ல ஒண்ணும் இல்ல. அப்ப கலங்க இல்ல, அப்ப உனக்கு கலங்க இல்ல. எனக்கு மட்டும் என்ன, எனக்கு கலங்க இல்ல. இத பாரு, நான் கைய வைக்கிறேன். லீலா லீலா, மீன் பத்தியா? மீன் எங்க? உன் கண்ணுல. சரி சரி நிறுத்துங்க. உங்க போக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என் போக்கு புரிஞ்சு போச்சா? உன் போக்குதான் எனக்கு இன்னும் புரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. என்னது? ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு அந்த சேலை ஜாக்கெட்டு பாக்கெட்ட நீ மறந்து என் காலையில வச்சு போயிட்டியா? நான் அதை எடுத்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன்னா வந்து பார்த்தா திடீர்னு சமரசம். ஆமா, அங்க இருந்த நாயி கூட என்ன துரத்தி நான் ஓடி 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 கடைசியில எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு சமரசம் வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடாது. அங்க போனது இல்லாம அந்த பாக்கெட்ட அந்த அம்மா ரூம்குள்ளேயே போட்டுட்டு போயிட்டேன். ஆமா ஆமா, அந்த அம்மா கூட கொடுத்தாங்க. ஆமா, நான் கொடுத்தா கொடுத்துப்பாங்க, நான் கொடுத்தா கொடுத்துப்பாங்க. சரி சரி போலாம். குளிரும் கொஞ்சம் குறைஞ்சு. ஆமா ஆமா, குளிர் குறையத்தான் செய்யும். ஏன்னா வார்த்தையில சூடு ஏறுது இல்ல. சரி சரி போலாம். ஆமா, கொஞ்சம் பேசிட்டு போலாம். லீலா இந்த பாருங்க, நீங்க எப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்கன்னா அப்புறம் நான் வேலைக்கே வர மாட்டேன். எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க. வேலைக்கு வர மாட்டியா? அப்போ இதோட நிறுத்திட்டேன். நீ இப்போ இன்னைக்கு இதோட போதும். முள்ள முள்ள முள்ள. ஏன் பாபுவோம் இந்த நிலைமை இப்படி ஆகி போச்சு? எதுக்காக அந்த வீட்டு மேல ஏறின? நிறுத்த. வீட்டு மேல ஏறது, சோழரை குடிக்கிறது, அதெல்லாம் உன்னுடைய பழக்கம். நீ என்ன சொல்ற? என்ன சொல்ற? அன்னைக்கே எங்க வீட்டுக்குள்ள தீர்த்தனமா உள்ள வந்த அதுவா? அட நாய் நாயா. பாபு பாபுவா? நாயா பாபு. என்ன பாபு? என்ன பாபு? பாபு பாபு மகா யோகிய நீ. பாபு பாபு என்ன? நான் இப்போ உன்னை என்ன சொன்னேன்? என்னம்மா அது? ஒண்ணும் இல்லப்பா, யாரோ 2 பேர் தெருவுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சகஜம்தாம்மா. யாராவது போக்கிரி பசங்க குறுக்கு தெரியாம குடிச்சிட்டு உருளுவாங்க. இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு நேராவே சண்டை போடுறாங்க. நம்ம வீடு என்ன சப் இன்ஸ்பெக்டர் வீடா? அவங்க பாட்டி போட்டுக்கிட்டா. நீயும் அங்கெல்லாம் போற, போய் படுத்து தூங்கு. ஏண்டா, நான் உன்னை வீட்டு மேல ஏற வேணான்னு தானே சொன்னேன்.
கடி கடி தம்பி கடிச்சிட்டு போயிட்டாங்க. தூக்கு என்ன கொஞ்சம் தூக்கு. கடி கடி தகை 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 புடி புடி தூக்கு தூக்கு. என்னடா நீ ஆம்பளை போய் தூக்குறா. தம்பி தம்பி ரொம்ப டயர்ட் இருக்கு. கொஞ்சம் தண்ணி கூட. இங்கே கொண்டார கொஞ்சம் தண்ணி தண்ணி தம்பி. வீட்டுக்குள்ளே இருந்துட்டியா? யாரு என்ன? யாரோ ஒரு பாவி பையன் இவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். ரொம்ப கலப்பா இருக்கான். கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாருக்கா. சரி சரி சீக்கிரம் தண்ணி கொடுத்து வெளியா இருக்கு. ஏன் ரொம்பலாம் தலைக்க மாட்டேன். சரி சரி உட்காருப்பா. அடி பலம் தானா ஐயா? அடி ஒண்ணும் இல்ல, கடி தான் கொஞ்சம் பலம். கடிச்சு விட்டானா? ஐயோ பாவம். இந்த காலத்துல நாய் கூட பல்ல உபயோகிக்கிறது இல்லை. மனுஷன் தான் ரொம்ப கெட்டு போயிட்டான். ஆமாங்க, பசங்களுக்கெல்லாம் சோறு கிடைக்கலன்னா மனுஷன் தான் கடிப்பான். தண்ணி இதெல்லாம் தண்ணியில பூச்சி பூச்சி ஊற்றியா? அது தெரியலையே, முகத்தை காமிக்க மாட்டேங்குது. ராத்திரி வேலையா இருக்கிறதுனால அது அதே பார்த்து சாப்பிடு. பார்த்துதான் நான் கன்றி அந்த கறிக்கும் போய் மருந்து போட்டுக்க. இங்க பாப்பா, கைக்கு மருந்து போடுறேன். போட்டா போய் போட்டுக்க. பாம்பு பல்லக்குதா மனுஷன் பல்லக்குதா விஷம் அதிகம். என்ன பண்ற? தம்பி சண்டையில எப்படி நாக் அவுட்? யாரு கொடுத்தது? அவன் கொடுத்தான், இவன் வச்சிருக்கானே. ஆமா தம்பி, நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுல தனியா இருக்கீங்களா? ஆமா. தனியா இருக்கீங்களா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போல இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு எப்படி தெரியும்? அது ஆம்பளை எல்லாம் கழுத்துல தாலியா போட்டு இருப்பாங்க. நீ பார்த்ததும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க. ஆம்பளை ஏன் தம்பி இவ்வளவு நீளம் வளர்த்திருக்க? இதுவா? இது ஒரு வேண்டுதல். வேண்டுதல். இதுதான் வழி, போயிட்டு வா. இனிமே வெளியே கிளம்பும் போது துணையோட கிளம்பு. அந்த துணை உன்ன மாதிரி துணையால கிடைச்சா நல்லா இருக்கும். வணக்கம். மங்களம் வணக்கம் தம்பி. பெரியவரே, என்னப்பா? நான் போயிட்டு வர்றேன். உங்களோட உதவிக்கும் உங்க பிள்ளையோட உதவிக்கும் ரொம்ப நன்றி. வரேன். என்ன பிள்ளையா? என்ன போய் பிள்ளைன்றான? ஒருவேளை இவனை என் மாதிரி ஒரு குருடனா இருக்கு. முதலாளி இன்னும் காணாம? ஏன்டா எனக்கு ஆயுஷ் 100 போல இருக்கு. என்னது கையில கட்டு? கடி தெரியாத அவங்களுக்கு நேற்று ராத்திரி நம்ம சாருக்கும் பாவுக்கும் டெரிபிள் ஃபைட்டுன்னா ஃபைட்டு, டைகர் ஓல்டன் ஃபைட்டு. தமிழ்ல சொல்லி தொலையன் சண்டை. பேப்பர் நானும் தேடி வரலையே. சரிதான், இதெல்லாம் உலக மகா யுத்தமா நடந்து போச்சு பத்திரிகையில வர்றதுக்கு. இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் போறது கூட பத்திரிகைக்கு தான். இப்ப வேணா நம்ம நீட் கொடுத்துட்டு வரணுமா? எப்பா கொஞ்சம் சும்மா அந்த மாதிரி விளம்பரம் நமக்கு தேவையில்லை. ஆமா, பாபு ஏன் உங்க விட்டா நாளைக்குமே சண்டைக்கு வந்தான்? என்ன இப்படி கேட்கிற? கடிக்க போற நாய் நான் கடிக்க போறேன்பான்னு சொல்லிட்டா கடிக்குது. ஊர்ல உலகத்துல நடக்கிற சண்டை சச்சரவெல்லாம் காரண காரியத்தோடவா நடக்குது? அத மாதிரி ஏதோ அனாவசியமா சண்டைக்கு வந்தா சமத்தியா வாங்கிட்டு போனோம். நீங்க அடிச்சீங்க? நான் அடிப்பேனா? நான் அடிச்சா தாங்குவானா? உடஞ்சிட மாட்டான். என்னை காப்பாத்துறதுக்காக ஒரு பையன் ஓடி வந்தான். அடிச்சாம் பாரு, அடி நாடி. உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்ல, அப்படி அடி.
அப்பா பெரிய பயமா போல இருக்காரு. பையன் சின்ன பையன், ஆனா அந்த பையனை பார்த்தா பொம்பளைன்னு தான் சொல்லணும். என்னது? அவ்வளவு இறங்கிய மனசு, அவ்வளவு இறங்கிய மனசு. பாவம் அந்த பையனுக்கு ஒரு வயசான குருட்டு தகப்பனார். குடும்ப பொறுப்பு பூரா அந்த பையன் தலைமையிலதான் போல இருக்கு. நல்ல வேலை கடைசி காலத்துல அந்த குருட்டு கணவனுக்கு விவகாரத்திய ஒரு ஆம்பளை பையனாவது பிறந்தானே, அதுவும் பொண்ணா பிறக்காங்க. ஏண்டா பொம்பளையா பிறந்தா என்ன? பெண்கள்லயே பெரிய பெரிய ராணி எல்லாம் இல்ல இல்ல இல்ல. ஆமா, ஜான்சி ராணி, அந்த ராணி, இந்த ராணி. நாலு ரேடியோ வேணும் ஆர்டர் வந்தது, எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சா? ஆஹா, ரேடியோன்னு சொன்னோன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த பையன் செஞ்ச உபகாரத்துக்காக அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்றான்னு ஐடியா பண்ணிருக்கேன். கொடுக்க வேண்டியது. என்ன நீனா டைம் ஆச்சு, புறத்தியா? ஆமா. போயிட்டு வரணும். யாரு? ராணியா? ஆமா. நாடகத்துல நடிக்க மாட்டேன்னு எனக்கு சொன்னீங்களே நீ? அது வந்து நான் உங்ககிட்ட சரி, நான் வாய் கொடுத்த பிரசன்டேஷன்ல இப்பயே திருப்பி கொடு. ஐயோ, அதெல்லாம் நான் உபயோகப்படுத்திட்டேன். எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, வாங்கின விலை அப்படியே திருப்பி கொடுத்துறேன். வாங்கின விலையா? இத உங்ககிட்ட நான் அவசியம் சொல்லணுமா? நான் வாங்குறேன் இல்ல திருடுவேன், அதை பத்தி உனக்கு என்ன? கிண்டலா பண்ற? இவங்க பணம் வாங்கினா பிச்சைக்காரனா? மரியாதை நான் வாங்கி கொடுத்த சேலை ரவிக்கு எல்லாம் திருப்பி கொடு. பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, கொடு. பிச்சைக்காரன் இல்லைங்கிறீங்க, ஆனா பெரிய குடுகுடுப்புக்காரனா இருப்பீங்க போல இருக்கு. இந்த கேலி கிண்டல்லாம் ஒரு லபர் ராஜா இருக்கிறானே அவங்கிட்ட வச்சுக்க. என்னுடைய பிரசன்டேஷன் பதிலா இப்ப இந்த வலையில திருப்பி கொடு. கொடு. இந்த தோட்டம் எதுக்காக கட்டி போட்டுக்க? டேய், சமாசம் வீட்டுல இப்ப நடந்தாதா? போ போ. வந்து நீ போன மச்சான் ஏன்டா திரும்பி வந்த? ஆமா, நீங்க நாடகத்துல பேச இங்க வந்த? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். மண்ணான் கட்டி நீ அந்த பையனோட பேச்சுக்கிட்ட நான் பார்த்தேன். இது நான் ஒண்ணும் செய்யலைங்க, அவர்தான் என்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரு. இங்க பாருங்க என் கைய. ஐயோ, ஆஹா, இப்படி நடக்குதா? அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவு தான் ஆயிப்போச்சு. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, ஒண்ணு சும்மா விட போறதில்ல. ஏமா மின்னல் கொடி மாயப்படி தூரிய மாயப்படி. அந்த பொண்ண பேச பிரயோஜனம் இல்ல, அவனுக்கு அவனை கேட்க வேண்டியதான். ஏண்டா நீ கூட பிறந்த தம்பியாடா, இப்படி எல்லாம் நடக்குதா பாத்துக்கிட்டு இருக்கியடா? என்ன கதை? என்ன கதை? தினம் தினம் அவ இங்க வர்றதும், இந்த நந்தவனத்துல ஓடி ஆடி விளையாடுறதும். ஐயோ கர்மம் கர்மம், என் தலையில எடுத்து இந்த கலத்து வயசுல. என்ன அவனை போய் கிளம்புற? அவனை ஒண்ணு சொல்லையா? அவனை ஒண்ணு சொன்னேன் இல்ல, வேற வேற ஒருத்தருங்க இல்லையே. உண்மைதாயா? என்ன என்ன ஆனா செய்கிற ஒண்ணு கரெக்ட் பண்ணல. என் புருஷனா கிடைச்சா உனக்கு ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு என்னமா இது? நீங்க பாட்டுக்கு எதோ பேசிட்டு போறீங்களே. நீ தேவையில்லை பொம்பளை. ஏய் ஓடி வெளியில. இன்னொரு முறை இந்த காம்பவுண்டுக்குள்ள கால் எடுத்து பச்சை காலை ஊட்டுங்க. இந்த காம்பவுண்ட்ல எனக்கும் பாதி பங்கு உண்டு, பாதி வரலாம். நீ உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்பச்சா? இவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா பாபு, இவங்கள ஃபாலோ பண்ணு. இப்ப ஃபாலோ பண்றேன். அப்ப கொஞ்சம் பணம் வேணும். தப்ப நான் தர்றேன். சார், என்ன இங்க நிக்கிறீங்க? சும்மா, நான் ஒரு பெரிய துப்பு கண்டுபிடிச்சுட்டு இருக்கேன். நம்ம எலக்ட்ரிக்கல் என்ன ஆச்சு? இது சும்மா டெம்பரரி துப்புதான். அதனால பார்த்தேன். இந்த பர்மனண்டா துப்பு போய் நான் நட்டு நினைச்சேன். கரண்ட் நம்ம லீலா இல்ல, லீலா அவளோட சொந்த வீடு இதுதான். இல்லையா? ஆமா. அவளை பெரிய பணக்கார வீட்டு பெண்ணுன்னு நம்ம நினைச்சுக்கணுங்கிறதுக்காக தினம் நம்ம சமரசம் இருக்கார, சமரசம் ஏதோ எந்த ரசம்? சமரசம் தான். அவர் வீட்டுல இடம் வைக்கிறான். நம்ம காரை எடுத்துட்டு போனோம்னா நேரா இந்த வீட்டுக்கு வந்துடுறான்.
இப்பதான் அவளை அங்க இறக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். இங்கதான் வரணும், பார்க்கலாம்னு நின்றுட்டு பாருங்க. ஆமா, என்னடா இது வந்து சமரசம் கூட வர்றாரு. ஆமா, சரி சரி பாபா.